பெத்லகேமின் பாலகனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு பண்டிகை பவனி, ஜாய் டு த வேர்ல்ட். வாசிக்க வேண்டிய பகுதி மத்தேயு 2ஆம் அத்தியாயம் முதல் 11 வசனங்கள். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர், ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதேனென்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது ஞானிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் நுழைந்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இன்றைய மனப்பாட வசனம் ஏசாயா 9:6. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. His name, wonderful, counselor, mighty God, everlasting Father, Prince of Peace. கிறிஸ்துவின் பிறப்பை அர்த்தத்துடன் கொண்டாடுவதற்கான சில படிப்பினைகளை மத்தேயு மற்றும் லூக்கா சுவிசேஷங்களிலிருந்து இன்றும் அடுத்த 2 நாட்களும் நாம் கற்றுக்கொள்வோம். கிறிஸ்துமஸை அர்த்தத்துடன் கொண்டாடுவது எப்படி? முதலாவது, துதியின் சத்தத்தை உயர்த்துங்கள். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவரை கம்பீரமாய் பாடுங்கள். கிறிஸ்துவின் பிறப்பு பரத்தையும் இகத்தையும் பரவசத்தில் ஆழ்த்திற்று. மாபெரும் தூதர் திரள் தேவனுக்கு மகிமை என ஆர்ப்பரித்தது. ஞானிகள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது அடக்க முடியாத ஆனந்தம் கொண்டனர். மேய்ப்பருக்கு அது மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கிற்று. இனி இவ்வுலகில் இருக்க தேவையில்லை, பரத்திற்கு சென்று விடலாம் என்னும் அளவிற்கு சிமியோன் பாலகன் இயேசுவை கையில் ஏந்தியவுடன் பூரித்தான். அதை வாசிக்கிறேன் பாருங்கள். லூக்கா 2ஆம் அத்தியாயத்திலே 28ஆம் வசனம் முதல். சிமியோன் பாலகனை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். பிரியமானவர்களே, பாட்டுக்கள் பாடுவதை ஒலி நாடாக்களும் ஒலித்தட்டுகளுமே செய்துவிட வேண்டாம். புத்தாடை உடுத்துவதும் விருந்து உண்பதும் கிறிஸ்து உதித்தார் எனும் நமது பேரானந்தத்தின் வெளிப்பாடாகவே இருக்க வேண்டும். தனது ஆண்டவரை வெளியே கதவடைத்து விட்டு தனக்கு ஆராதனைகளை நடத்தி கொண்டிருந்த
லவோதிக்கேயா சபையை போல் நாம் இருக்கக்கூடாது. அவர் நம்முடன் விருந்துண்ண விரும்புகிறார். சாப்பாட்டு மேசையில் அவரையே நமது உரையாடலின் கருத்தாய் கொள்ளும்போது அது சாத்தியமாகும். துதியின் சத்தத்தை உயர்த்துங்கள். இரண்டாவது, கிறிஸ்தவர் அல்லாதோரை சந்தியுங்கள். இயேசுவின் பிறப்பு கிறிஸ்தவ மக்களுக்கு மட்டுமல்ல, எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சியை உண்டாக்கும் நற்செய்தி. இச்செய்தியை அந்த நாட்களிலே மேய்ப்பர்கள் சரிவர புரிந்து கொண்டதாலேயே அவர்கள் அதை எங்கும் பறைசாற்றினார்கள் என்று வாசிக்கிறோம். நாம் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவரது முதல் வருகையே இன்னும் பல கோடிகளுக்கு தெரியாது. கிறிஸ்துமஸ் பவனி குழுக்கள், அதாவது கிறிஸ்துமஸ் கேரல்ஸ், கிறிஸ்தவர் அல்லாதோரின் இல்லங்களுக்கு பாடிக்கொண்டு போனால் என்ன? கிறிஸ்துமஸ் அன்று நமது தெருவில் உள்ள இந்துக்கள், முகமதியர் இவர்களது வீடுகளுக்கெல்லாம் சென்று பலகாரங்களும் ஒரு புதிய ஏற்பாடும் கொடுத்தால் என்ன? கிறிஸ்தவர் அல்லாத பிள்ளைகளுக்கென்றே ஒரு கிறிஸ்துமஸ் மரவிழா நடத்தும்படி நமது பிள்ளைகளை ஊக்குவித்தால் என்ன? மெழுகுவர்த்திக்கு பதிலாய் சிட்டி விளக்கும், மேலை நாட்டு பாடல்களுக்கு பதிலாய் இந்திய இசை பண்களும் பயன்படுத்தலாமே. கேண்டில் ஸ்டிக் என்ற ஆங்கில பதத்தை தமிழ் வேதாகம மொழிபெயர்ப்பாளர்கள் குத்து விளக்கு என்றுதான் தமிழாக்கினார்கள். பஜனை பாடல்களை பாடி கிறிஸ்தவர் அல்லாதோரை நாம் கிறிஸ்துவிடம் கொண்டு வருவோம். கிறிஸ்தவம் மேலை நாட்டு மார்க்கம் என்ற இந்தியரின் எண்ணம் தவறு என்று நிரூபிக்க நாம் என்னதான் செய்துவிட்டோம்? பிரியமானவர்களே, கிறிஸ்துவிடம் இந்தியரை கொண்டு வர வேண்டுமானால் இந்தியரிடம் கிறிஸ்துவை கொண்டு போக வேண்டும். If we must bring Indians to Christ, we must take Christ to Indians. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. நமது வாழ்வில் இந்த 5 காரண பெயர்களின் ஆசீர்வாதத்தை முழுமையாக நாம் அனுபவிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. அவர் நாமம் அதிசயமானவர், ரட்சிப்பென்னும் மாபெரும் அற்புதத்தை அனுபவிப்போம். அவர் நாமம் ஆலோசனை கர்த்தர், தேவ நடத்துதலை நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் பெற்றுக்கொள்வோம். அவர் நாமம் வல்லமையுள்ள தேவன், சாத்தான் மீது எப்பொழுதும் வெற்றியோடு வாழுவோம். அவர் நாமம் நித்திய பிதா, திருத்தந்தையின் அன்பிலே நாம் எப்பொழுதும் ரகித்திருப்போம். அவர் நாமம் சமாதான பிரபு, தேவ சமாதானம் நம் இருதயத்திலே நிறைந்து ஓடுவதனாலே நம்முடைய உறவுகள் எல்லாரோடும் சமாதானமாய் மாறட்டும். கிறிஸ்துவின் பிறப்பை இவ்விதமாய் கொண்டாடினால் அதன் அர்த்தம், அதை எதற்காக ஆண்டவர் தம்முடைய குமாரனை ஒரு பாலகனாக இந்த உலகிலே பிறக்கச் செய்தாரோ அந்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே முழுமையாக நிறைவேறும். துதியின் சத்தத்தை உயர்த்தி தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவரை துதியுங்கள். கிறிஸ்தவர் அல்லாதவரை கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியோடு சந்தியுங்கள். எங்கள் மகாபெரிய தேவனே, நீர் எங்களுக்கு அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். யோசேப்புக்காக உம்மை துதிக்கிறோம், மரியாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, தூதர்கள் மூலமாய் வந்த செய்திக்காக உம்மை துதிக்கிறோம், மேய்ப்பர்களுக்காக உம்மை துதிக்கிறோம், ஞானிகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கிறிஸ்துமஸ் கதாபாத்திரங்கள் யாவருக்காகவும் உம்மை நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் இந்த நாட்களிலே எப்பொழுதையும் விட கூடுதலாக வாய் நிறைய உம்மை நாங்கள் புகழ் பாடிக்கொண்டே இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, உம்முடைய இரட்சணியத்தை எங்களுடைய கண்கள் கண்டதே என்று சொல்லி அவ்வளவாய் பூரித்த அந்த வயதான சிமியோனை போல நாங்களும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி பெருக்கெடுத்து ஓடுவதால் அநேக புறமதஸ்தனிடத்திலே நாங்கள் போய் உம்முடைய இரட்சிப்பின் நற்செய்தியை, இரட்சணியத்தை எங்கள் கண்கள் சகல மக்களுக்கு முன்பாக கண்டதே என்று சொல்லி நாங்கள் சாட்சி பகர நீர் எங்களுக்கு உதவிதார். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை 2000 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் கேள்விப்படாத மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய மிஷனரி நற்செய்தி பணிகளிலே
இன்னும் வேகத்தை தாரும், இன்னும் உற்சாகத்தை தாரும், இன்னும் தீவிரத்தை தாரும், இன்னும் தியாகத்தை தாரும். உம்மை அறியாத ஒவ்வொருவரும் உம்மை அறிந்து கொள்ள கடைசி மூச்சு வரை உழைக்க நீர் எங்களுக்கு உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.